அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய எபிசோட்ல ஒரு திருக்குறள் பற்றிய சிந்தனைகள். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று எல்லா நூல்களும் சொல்கின்றன. ஆனால் திருவள்ளுவர் மட்டும் அகன்று சொல்லாமல் குறுக தரித்த குரலாக ஒரு 1.25 வரியில் பக்கம் பக்கமாக விளக்கம் எழுதக்கூடிய அளவிற்கு சொல்லியிருக்கிறார். சான்றோர்கள் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். செய்யக்கூடாதை தவிர்க்கவும் செய்யக்கூடியதை செய்யவும் ஒரு அருமையான குரல் இங்கே இப்பொழுது நான் சொல்ல போறேன். ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன், திடகாத்திரமான உள்ளவன், வேலை கிடைக்கல. யார் யார்கிட்டயோ போய் வேலை கேட்கிறான், வேலை கிடைக்கல. இவன் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகிறது. பசி கண்ணை இருட்டது. இது கூட பரவாயில்ல, அவனை பெற்ற அம்மா பசியோட துடிச்சிட்டு இருக்கிறா. எலும்பு தோலுமா படுத்து கிடக்கிறா. பசி பசி, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, ஒரு ரொட்டி கொடு, ஒரு இட்லி கொடு அப்படின்னு கேட்கிறா. இத அவன் பாக்குறான். கண்ணுல தண்ணி அப்படியே கடகடன்னு வருது. அந்த வயிற்றுல 10 மாசம் நம்ம இருந்தோமே, நமக்காக என்னென்ன பாடுபட்டிருப்பா. அந்த வயிறு இப்ப துடிக்குதே, இந்த வயிற்றுக்கு நம்மளால ஒரு சாப்பாடு கொடுக்க முடியலன்னு யார் யார்கிட்டயும் கேட்கிறான். பக்கத்துல கடைக்கார, ஐயா ஐயா ஒரே ஒரு பிரெட் கொடுங்கய்யா, எங்க அம்மா ஐயா அது சாக கிடக்குது, இந்த ஒரு பிரெட்டை கொடுத்தா அது பொழைச்சிக்கும், கொடுக்க முடியாத போ. ஒரு இட்லி கடைக்கார்ட்ட கேட்கிறான். யார் யார்கிட்டயும் கேட்கிறான், யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போகுது, தவிக்கிறான். என்ன செய்ய தெரியல, எப்படியாவது அம்மாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில போய் ஒரு பிரெட்டை திருடுறான். பலார்னு கன்னத்துல ஒரு அறை. யார் அறிஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? வள்ளுவர் இல்லை. யார் அறிஞ்சிருப்பான்? தாடிவாளா. வள்ளுவர் தான் அறிஞ்சார். ஏன் அறிஞ்சீங்க? நீ என்ன காரியம் செஞ்ச? திருடு இருக்கிய? ஐயா, திருடுறது தப்பு எனக்கு தெரியும், ஆனா எங்க அம்மா உயிரை காப்பாத்தணும், எங்க அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக நான் திருடினேன் அப்படின்னு சொல்லும்போது வள்ளுவர் சொல்றாரு, அப்படியா, பரவாயில்ல, நீ இந்த பிரெட் எடுத்துட்டு போய் உங்க அம்மா காதுல, அம்மா நீ உயிர் படைக்கணுங்கிறதுக்காக திருடிட்டு வந்திருக்கிறேன், இந்த பண்ணை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்கன்னா. அப்ப தெரியுதா, பெற்ற தாய் வயிறு பசியோட இருப்பதாக இருந்தாலும், உயிர் போகக்கூடிய நிலையிலாக இருந்தாலும் சான்றோர்கள் படித்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு திருக்குறள். ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. மறுபடியும் பாருங்க, ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாய் உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் இருந்தாலும் சான்றோர்கள் பழிக்கிற அந்த செயல்களை செய்யக்கூடாது என்பது இந்த திருக்குறள் மூலம் தெரிகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.